ஹாப்பி பர்த்டே லோகேஷ் கனகராஜ். உங்களோட Happy birthday, Lokesh Kanagaraj sir. First of all, happy birthday, Loki sir. ஹாப்பி பர்த்டே லோகேஷ் கனகராஜ். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டரு. ஹாப்பி பர்த்டே லோகேஷ் ப்ரோ. கோலிவுட்ல ஒரு டாப் 5ல டேரக்டர் பெஸ்ட் டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லோகேஷ் கனகராஜ் ஒரு இடம் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே லோகேஷ் கனகராஜ் சார். ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பிகாம் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபிலிம் டைரக்டராக வந்துட்டு ஸோ ஒரு பெரிய ஒரு முயற்சி தான். ஏன்னா மாநகரம் படம்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆல் டைம் ஃபேவரட் என்னோட. மாநகரம், அதுக்கப்புறம் வந்த கைதி, மாஸ்டர், விக்ரம். விக்ரம்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க படம்லாம் நான் கிட்டத்தட்ட தேட்டர்லேயே 7 வாட்டி பார்த்தாங்க சார். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா விக்ரம் ஆல் டைம் ஃபேவரெட்டு. அண்ட் லியோ, இதோ இப்போ அப்கமிங்காக வர கூலி, இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு ஓவர் ஹைப்பில் ஏற்றின டேரக்டர் அப்படின்னா அது கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் சார் தான் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா என்னோட கருத்து. அதுலேயும் வந்து பார்த்தோன்னா லோகேஷ் கனகராஜ் சாரோடைய அந்த ஒரு ஃபிலிம் மேக்கிங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கும். அவரோட படம்னாலே வந்து பார்த்தோன்னா ஒரு யூனிக்னஸ் அவர் படத்தில் அவ்வளோ தெரியும். வழக்கம் போல் வந்து பார்த்தோன்னா ஒரு கான்செப்டாக இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நைட் எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணுவார். கைதி படம்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக நைட் ஜோன்லேயே வந்து போயிட்டுருக்கோம். அப்புறம் மாஸ்டர் வந்து பார்த்தோன்னா தளபதி ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மக்கள் செல்வன், இவங்க 2 பேர்த்தையும் வந்து பார்த்தோன்னா ஃபேஸ் ஆஃப் சீனு. அப்புறம் விக்ரம் படம்லாம் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு சீன் சொன்னால் பத்தாது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நிறையா சீன் சொல்ல வேண்டியதாக இருக்கும். லியோ படமும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா அந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்லாம் ஒன்று சொன்னால் பார்த்தாது, அதுக்கெல்லாம் ஒரு இதே போவோம். அதுக்கெல்லாம் வந்து பேசினா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே பேசுவோம், அதனால் வேணாம். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அப்கமிங்கில் கூலி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இவர் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா கைதி 2 ப்ளஸ் லியோ 2 இதெல்லாம் பண்ணார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எல்சியூவில் வந்து பார்த்தோன்னா இப்போ புதுசாக வந்து பார்த்தோன்னா ராகவா லாரன்ஸ்லாம் இணைச்சிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு டெக்னிக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரிலாம் யோசிக்காத ஒரு புது முயற்சி வந்து பார்த்தோன்னா லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹாலிவுட்டில் மட்டுமே அவெஞ்சர்ஸ் மட்டுமே நம்பி பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒரு இதில் தமிழ்லேயும் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு யூனிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு யோசனைக்கு உண்மையாலுமே கிரேட் விஷஸ். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் நிறையா படம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். நிறையா படத்தை பிளாக் பஸ்டர் அடிக்கணும். அதே 1000 கோடி கிளப்பில் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். அது லோக்கிக்கு ஒரு பெரிய இது. ஸோ ஒன் மோர் அகெயின் ஹாப்பி பர்த்டே லோகேஷ் கனகராஜ் சார். First of all, happy birthday, Loki sir. இதே மாதிரி நீங்கள் சினி ஃபீல்டு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இருந்து நாங்கள் விக்ரம் 2க்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து கூலி மூவிக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே சார். அவர் டைரக்ட் பண்ணதுலேயே டாப் 5 மூவிஸ்னால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம் தான், செகண்டு கைதி, தேர்டு வந்து நெடுஞ்சாலை. இந்த 3 மூவிஸ் வந்து சாரி ப்ரோ, மாநகரம். இந்த 3 மூவிஸ் வந்து ரொம்ப பிடிச்ச மூவிஸ் எனக்கு. இல்லை மாஸ்டர், லியோ ஓகே ப்ரோ. பட் மாஸ்டர் வந்து பர்சனலாக எனக்கு ஓகே, எல்லாமே நல்ல மூவிஸ். பட் எனக்கு டாப் 3னா அந்த 3 மூவிஸ் ஓகே. ஹாப்பி பர்த்டே லோகேஷ் கனகராஜ். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டரு. அவர் பார்த்திங்கன்னா பெருசாக யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் படிப்பு முடிச்சுட்டு டைரெக்டாகவே சினிமாவில் இறங்கி ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இது பண்ணி மாநகரம் ஆரம்பித்து இன்றைக்கி லியோ முடிச்சிருக்காரு. எல்லா படமுமே நல்ல ஒரு படம். பெஸ்ட்டாக ஃபெயிலியர் கொடுக்காத ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். அவர் இப்போ போயிட்டுருக்க அசுர வேகத்தை குறைக்காமல் அதே வேகத்தில் போயிட்டுருக்கணும். அடுத்து வர கூலியும் நல்லா இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டரை பயங்கரமாக சூர்யாவுக்கு ஃபேம் பண்ணி விட்டவர் இவர் தான். அதுக்கு சொந்தக்காரன்னு கூட சொல்லலாம். அந்த கேரக்டருக்காக ஒரு படம் எடுப்பாரான்னு நான் பர்சனலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. இவரதில் எனக்கு பிடிச்ச படம்னா விக்ரம் தான். விக்ரம் ஆல் டைம் ஃபேவரட்டு. உலக நாயகன் வச்சு எனக்கு இவரோட படங்களில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விக்ரம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கைதியும் 1 டேயில் 1 நைட்டில் என்ன பண்ண முடியுமோ அந்த ஸ்டோரி பண்ணியிருந்தாரு. பட் அது நல்லாலன்னு சொல்ல வரல, இவரோட எல்லா படங்களுமே பிடிக்கும். கைதி, மாநகரம், மாஸ்டர், லியோ இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விக்ரம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். சரி ப்ரோ, இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு டாப் 5 மாதிரி ஒன்று கொடுக்கலாம்.
அவரோட படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டாப் 1ல இருந்து டாப் 6 வரைக்கும் நீங்க என்ன படம் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் உங்களோட இடத்துல இருந்து எனக்கு விக்ரம் தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநகரம், கைதி, அதுக்கப்புறம் மாஸ்டர், லியோ. லியோ ஏன் ஃபைனலாக வச்சேன்னா, லியோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செகண்ட் ஹாஃப் மற்றவங்க எப்படியோ செகண்ட் ஹாஃப் எனக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. செகண்ட் ஹாஃப் வந்து லோகேஷ் கைதி, மாநகரம் இந்த மாதிரி எல்லாம் விக்ரம் இந்த மாதிரியான படங்கள்லாம் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்லையா அப்படி ஒரு கமர்ஷியல் மாதிரி கொண்டு போனாரோன்னு எனக்கு ஒரு இது. பட் எனக்கு பர்சனலாக லியோ அதனால தான் கடைசி பிளேஸ். கூலி கம்பேக் மறுபடியும் ஒரு விக்ரம், கைதி அந்த ரேஞ்சுக்கு வருமோ அப்படின்ட்டு நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் லோகேஷ் கனகராஜ் மேல எவ்வளவு இருக்கு? லோகேஷ் கனகராஜ் மேலே ஆல்ரெடி நாங்கள் லியோவுக்கு வச்சு பெருசாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் பூர்த்தி பண்ணலை. அதனால லோகேஷை தாண்டி நாங்கள் தலைவர் மேலேயும் கொஞ்சம் அவருக்காகவும் இந்த படத்தை ரொம்ப பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாகார்ஜுனா பண்ணிகிட்ருக்காரு. அதனால நம்ம ஹீரோஸ் மேலேயும் இந்த படத்துக்கு கொஞ்சம் ஹைப் இருக்குது. ஸோ லியோ 2 பண்ணுவாங்க அப்படின்றாரு. அதுக்கு லோகேஷ் கனகராஜ் எனக்கு லியோ 2 பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லியோ 2 வேண்டாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் போய் அவர் ஃபஸ்ட்டு அவர் சொல்லலையே, அந்த ஃப்ளாஷ்பேக் இவர் சொல்லியே அப்படி இப்படின்னு பண்ண ஏன் லோகேஷ் பேர் அவரே கெடுத்துக்கணும்? லியோ 2 பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் விக்ரமோ இல்லை கைதியோ அதை தொடர்ந்து கொண்டு போயிட்டுருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா விக்ரம் அடுத்து இல்லை ரோலெக்ஸை பற்றி இந்த மாதிரி கூட கொண்டு போகலாம். மொத்தத்தில் அவர் இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து கொடுக்குன்னு மறுபடியும் வாழ்த்திருக்கிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லோகேஷ் கனகராஜ். ஹாப்பி பர்த்டே லோகேஷ் ப்ரோ. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னு வச்சுக்கிங்களேன், இந்த நிறைய பேர் வந்து இந்த லியோ 2 வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஏன் வேண்டாம், எதனால் பிடிக்கலன்னு தெரியல. அந்த மூவியில் மாதிரி ஒரு ஒரு இந்த ஒரு கேமிங் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அந்த படத்துலலாம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் விஜய் வந்து புதுசாக பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த மாஸ்டர் மூவிலையும் சரி. அது எப்படின்னா வச்சுக்கிங்களேன், இந்த கொரோனா முடிஞ்சு தேட்டருக்கு ஒரு வசூல் அள்ளி கொடுத்த படம்னா மாஸ்டர் தான். வேறு எந்த படமும் அந்த அளவுக்கு வரல. அவ்வளோ ஒரு படம் எடுத்திருக்காரு லோகேஷ் ப்ரோ. ஸோ இதுக்கப்புறமேட்டு இன்னும் நல்ல நல்ல படமாக எடுக்கணும், இதோட இன்னும் சூப்பராக எடுக்கணும், இந்த எல்சியூலாம் நிறையா பேர்த்த கொண்டு வரணும் அப்படின்ட்டு இருக்காரு. அது இன்னும் கொண்டு வந்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஆக்ஷன் கலந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ராவாக எடுத்தாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ என்ன மாதிரி பசங்களாம் எதிர்பார்க்குறாங்க. எல்லா டைரக்டரும் ஹீரோவா நடிக்கிறாங்க. ஆமாம். அது மாதிரி அவர் ஹீரோவா வந்தா உங்களுக்கு பிடிக்கும்? வரலாம். இப்போ எதில் பார்த்தீங்கன்னா கூட ஸ்ருதிகா சேனோட ஆமாம், அந்த சின்ன ஒரு சீன் தான் நடிச்சிருப்பாரு. அது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு படத்தில் மாஸ்டர் படத்தில் வேறு ஏதோ ஒரு படத்தில் அந்த ஜெயில் சீன் மட்டும் நடிச்சிருப்பாரு. மாஸ்டரில் அதுலேயும் சூப்பராக இருக்கும். ஸோ அவர் நடித்தா கூட நல்லா தான் இருக்கும். அவருக்கு உங்களுக்கு பிடிச்ச படம் லோகேஷ் ப்ரோ. ஸோ உங்களோட ஒரு ஃபேனோட ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, நீங்களும் படத்தில் நடிக்கணும். ஸோ உங்களோட ஆக்டிங் வேறு லெவலாக இருக்குது. நடிச்சிங்கன்னா எங்களை மாதிரி ஒரு பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்களும் உங்களோட பெரிய ஒரு பிக் ஃபேன். அவருக்கு உங்களுக்கு பிடிச்ச படம்னா என்ன படம்? அவருக்கு டாப் 5ல பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு இது வச்சுக்கலாம், கைதி. அதுக்கப்புறமேட்டு விக்ரம். தேர்டு வந்து நான் லியோ வச்சுருவேன். ஸோ இந்த இது 3 லிஸ்ட்டு போதும். இந்த 3 லிஸ்ட்டு தான் என்னோட. மாநகர் நான் பார்த்ததில்லை. மாஸ்டர் ஓகே, மாஸ்டர் கூட நாளாக தான் வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே லோகேஷ் கனகராஜ். உங்களோட எல்சியூக்கு இப்போ ரஜினி சார் உள்ள நுழைஞ்சிருக்காரு. ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் இதே மாதிரி தொடர்ந்து படங்கள் நடிங்க. நான் நிறைய ஆக்டரை வந்து நடிக்க வைங்க. நீங்களும் படம் நடிங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அந்த சாங்கை பார்த்தேன், அது வேறு லெவலில் இருந்துச்சு. அது இல்லை அதெல்லாம் வேண்டாம். பர்த்டே விசேஷ் மட்டும் சொல்லி அந்த லியோ 2 மட்டும் எடுங்க. உங்கள் பர்த்டே விசேஷ்க்கு விஜய் ஃபேனாக நான் கேட்குறேன், லியோ 2 எடுங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் லியோ சொல்லுவேன் எடுத்த விட. ஃபஸ்ட் எடுத்தோடனே லியோ, அப்புறம் கைதி, அப்புறம் மாநகரம். ஹாய் லோகேஷ் கனகராஜ் சார். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இப்போ நீங்கள் வந்து ஹோலிவுட்டில் ஒரு டாப் 5ல் பெஸ்ட்டு டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லோகேஷ் கனகராஜ் ஒரு இடம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எப்படி ஒரு கமல் சார் ஒரு ஃபேன் பாயோ, நானும் ஒரு ஃபேன் பாய். ஸோ அந்த இதில் உங்களுக்கு ஒரு விஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து பர்சனலாக நான் வந்து விக்ரம் படம்லாம் ஒரு 8 டைம் தேட்டரில் பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் விக்ரம். 8 டைம் பார்த்தேன். அவர் ஃபேன் பாய் சம்பவம் பயங்கரமாக பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு வந்து விக்ரம், லியோ, அப்புறம் வந்து மாஸ்டர், மாநகரம், கைதி,
ஸோ இதெல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவரும் வந்து இப்போ பிரதீப் ரங்கராஜன் பார்த்தீங்கன்னா நடிக்கிறாரு, அந்த திறமை இவர்கிட்ட இருக்குது. ஸோ இவர் என்ன ஒரு பேட்டியில் கொடுத்தாருன்னா, நான் 10 படம் நடிப்பேன், அதுக்கு டைரக்ட் பண்ணுவேன், அதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணிடுங்கிறாரு. அப்படி சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் படம் எடுங்க, சைடில் நடிங்க. உங்களுக்கு எங்கே இருக்கீங்க, ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்து ஒரு தனி இடத்துல இருக்கீங்க, நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணிக்கிட்டு சைடில் ஒரு படம் நடிக்கலாம், நீங்களும் நடித்து உங்களுக்கு திறமை இருக்குது நடிக்கலாம். ஸோ அவர் ஹீரோவாக பண்ண நல்லா இருக்கும், அப்புறம் ஒரு வில்லனாக பண்ண நல்லா இருக்கும். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ வில்லனும் நல்லாயிருக்கும். ஏன்னா வில்லன் இப்போ விஜய் சேதுபதி செதுக்கியிருப்பார். ஒவ்வொரு படத்துலையும் அவர் வில்லன் ரோல் வந்து சூப்பராக செட் பண்ணுறாரு, அந்த திறமை இருக்குது அவருக்கு. அதனால் வில்லனுக்கும் அவருக்கு செட் ஆகும், ஹீரோவுக்கும் செட் ஆகும். ஸோ ஸ்ருதிஹாசன் கூட ஒரு சாங் பண்ணியிருப்பாரு, சூப்பராக பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு டைரக்டரோட ஹீரோ நடித்தா ஈஸியாகுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ படமும் அப்பப்போ ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வில்லன் ஃபேஸில் வந்து பண்ணுறாரு, ஓகே. ஸோ இப்போ ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து வில்லன் ஃபேஸாக இல்லை காமெடி ஃபேஸாக இல்லை ரொமான்ஸ் ஃபேஸாக ரொமான்ஸ் புதுசாக அந்த ட்ரை பண்ணிடுறாரு ஸ்ருதிஹாசன் கூட, எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கராஜன் சூப்பராக பண்ணி இப்போ எடுக்கிற படம்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஸோ லோகேஷ் வந்து நடிக்கலாம். இப்போ இந்த விஷயத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் இதை கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும், இன்னும் பெட்டராக பண்ணலாம். எல்லா சோசியல் மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு போதைப் பொருள் அதிகம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சோசியல் மெசேஜ் மாதிரி தான் சொல்கிறாரு, அப்படி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் காட்டுறாரு. ஆனால் வந்து பண்ணலாம். அது இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ ட்ரக்ஸ் வந்தது காரணமே இவருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிலாம் இல்லை, அவர் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும். சரி, ஓகே. ஒன் மோர் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் லோகேஷ் சார். ஸோ நீங்கள் இன்னும் சிறப்பாக நிறையா படங்கள் கொடுக்கணும். என்ன கேட்டால் சூப்பர் ஸ்டாரும் சூப்பர் ஸ்டார் சாரையும் கமல் சாரையும் வச்சு ஒரு படமே நீங்கள் எடுக்கலாம், பயங்கரமாக இருக்கும். ஸோ ஹாப்பி பர்த்டே. ஓகே, ஹாப்பி பர்த்டே கனகராஜ் சார். நீங்கள் நல்லா டைரக்ட் பண்ணுறீங்க மூவிலாம். உங்களோட பர்த்டே மனமார்ந்த பர்த்டே விஷஸ் டுடே. அவர்கிட்ட வந்து உங்களோட ஃபேவரட் மூவி அப்படின்னா ஃபேவரட் மூவின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அவர் நடித்த படம் எல்லாம், அவர் எடுத்த படம் எல்லாமே நல்லாயிருக்கும். லியோ கம்பேக்ட் நல்லா கொடுத்தாரு அவர். இப்போ மாநகரம் கூட நல்லா இருந்துச்சு. ஓகே. மாஸ்டர் நல்லா இருந்துச்சு. விக்ரம் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணுறாரு. மேலும் நல்ல படமாக எடுத்து நல்ல வெற்றி கொடுக்கறதுக்கு வாழ்த்துக்கள். சரி, அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் சாரோடைய டாப் 1 அப்படின்னா நான் எந்த படத்தை சொல்லுவேன் அப்படின்னா ஆல் டைம் விக்ரம் படத்தை சொல்லுவேன். ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி, பட் அந்த மேக்கிங் ஸ்டைலே வந்து பார்த்தோன்னா ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கும். அந்த படம் நான் ஃபஸ்ட் சொல்லுவேன். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா லியோ சொல்லுவேன். லியோ வந்து பார்த்தோன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு. லியோ படத்தோட மேக்கிங்கில் அது ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ்ட் ஹாலிவுட் மூவி. ஸோ தேர்டு வந்து பார்த்தோம்னா கைதி படம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு படம், எதிர்பார்க்காம போய் படம் பார்த்தது. ஃபோர்த்து வந்து பார்த்தோம்னா மாஸ்டர். ஸோ ஆல் டைம் ஃபேவரட் மாஸ்டர் படம். இன்ன வரைக்கும் அந்த படத்தை வந்து யாரால் வேணால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். விஜய் சாரோட கேரக்டரு, விஜய் சேதுபதி சார் சூப்பராக பண்ணி தரமாக பண்ண படம். ஸோ 5வது பிளேஸ் வந்து பார்த்தோம்னா மாநகரம். இந்த படத்தை நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இந்த படத்தை நான் வந்து செகண்டில் சொல்லியிருக்கணும். ஸோ மாநகரம் நான் ஏன் வந்து தேர்டில் சொன்னேன் அப்படின்னா அந்த படம் எனக்கு லேட்டாக தான் ரீச் ஆச்சு. ஸோ அந்த படம் வந்து அப்படி வந்திருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து பார்த்ததில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இவ்வளோ படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நான் மாநகரம் படத்தை வந்து நான் தவற விட்டேன்னு தான் சொல்லுவேன். அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி ஒரு 5வது இடத்துல.